ஒரு ஊரில் வயதான சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிவனின் பரிபூரண அருள் அவருக்கு இருந்தும் கூட எந்தவித பெருமிதமும் இன்றி மிக எளிமையாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் தன்னுடைய குடிசையில் அமர்ந்து கொண்டு கிழிந்த தன் துணியை தைத்து கொண்டிருந்தார். இது ஒரு புறம் இருக்க, சிவனும் பார்வதி தேவியும் உலக மக்களின் நிலை அறிய வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர். அப்போது பார்வதி தேவி அந்த வயதான சிவபக்தரை கண்டார். உடனே சிவனிடம் அவரை காண்பித்து, ஐயனே, இவருக்கு நாம் ஏதாவது வரம் வழங்க வேண்டும் என்றார். அவரை பார்த்த சிவன், அவன் அந்த நிலையை எல்லாம் கடந்துவிட்டான் தேவி, நாம் நமது பயணத்தை தொடரலாம் என்றார். ஆனால் பார்வதி தேவி அவரை விடவில்லை. ஒரு வழியாக சிவனை அழைத்து கொண்டு அந்த பக்தனை காண பார்வதி தேவி வந்தார். இவர்களை கண்டதும் அந்த வயதான பக்தர் மனம் மகிழ்ந்தார். தன்னுடைய குடிலில் அமர வைத்து தாகத்துக்கு மோர் கொடுத்தார். பின் தான் செய்து கொண்டிருந்த உடை தைக்கும் பணியை அவர் மீண்டும் தொடங்கினார். சில நிமிடங்கள் இப்படியே சென்றது. உடனே பார்வதி தேவி தன் கண்களால் சிவனிடம் சைகை செய்ய, உடனே சிவபெருமான் தன் பக்தனிடம், நாங்கள் விடைபெறுகிறோம் என்றார். தங்களின் வருகை எனக்கு சந்தோஷத்தை தந்தது, மகிழ்ச்சியாக நீங்கள் சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் தன் பணியை அவர் தொடர்கிறார். பார்வதி தேவி மீண்டும் சிவனிடம் சைகை செய்த உடனே சிவன், பக்தா, நாங்கள் இருவரும் யாருக்கேனும் காட்சியளித்தால் அவருக்கு வரங்களை தருவது எங்கள் வழக்கம். ஆகையால் உனக்கு தேவையான வரங்களை நீயே கேள், நாங்கள் தந்துவிட்டு செல்கிறோம் என்றார். இதை கேட்டு புன்னகைத்த அந்த முதியவர், நீங்கள் இப்படி கேட்டதே மகிழ்ச்சி, ஆனால் எனக்கு எந்த வரமும் வேண்டாம், நீங்கள் பயணத்தை தொடருங்கள் என்றார். பார்வதி தேவி விடுவதாக இல்லை. நீங்கள் ஏதாவது வரம் கேட்டுதான் ஆக வேண்டும் என்றார். சரி, நீங்கள் இவ்வளவு வற்புறுத்துவதால் நான் ஒரு வரம் கேட்கிறேன் என்ற அந்த முதியவர், நான் இந்த உடையை தைக்கும் சமயத்தில் எப்போதும் ஊசி பின் நூல் வர வேண்டும் என்றார். இதை கேட்டு திகைத்த சிவனும் பார்வதி தேவியும், இப்போதே அதன் அப்படியே தானே நடக்கிறது என்று கூறினார். கேட்டதை கொடுக்கும் காமதேனு மந்திரம். அதற்கு அந்த முனிவர், ஊசியில் நூல் கோர்த்து தைக்கும் போது ஊசிக்கு பின் நூல் செல்வது இயல்பான விஷயமே. அதேபோல்தான் நான் செய்யும் செயல்கள் மூலம் எனக்கு வரவேண்டிய பலன்கள் தானாக வரும். நான் நல்லது செய்தால் நல்லது வரும், கெட்டது செய்தால் கெட்டது வரும். நான் நல்லதை மட்டுமே செய்கிறேன் என்று நம்புகிறேன். இதற்கிடையில் எனக்கு எதற்கு இந்த வரம் என்றார். இந்த விளக்கத்தை கேட்ட சிவனும் பார்வதி தேவியும் புன்முறுவல் பொறுத்தவாறு அங்கிருந்து சென்றனர். இந்த கதை நமக்கு நாம் எந்த வினையை செய்கிறோமோ அதையே நாம் கடைசியில் அறுப்போம் என்பதை இந்த கதையின் மூலம் பார்வதியும் தேவியும் நமக்கு உணர்த்தினார்கள். மீண்டும் அடுத்த கதையில் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.